ஹே காய்ஸ், எல்லாருக்கும் என் மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி இயர் நாங்கள் மாடியில் தான் பொங்கல் வைப்போம். இந்த இயரும் மாடியில் தான் வைக்கிறோம். அம்மா தான் வைப்பாங்க. ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா, நேச்சருக்கு நம்ம தேங்க் பண்ணுறது தான் பொங்கல். அதாவது நமக்கு உணவு பொருட்களை எல்லாமே அறுவடை பண்ணி கொடுக்குற நேச்சர் இல்லாமல் செடி எதுவும் வளராது. ஸோ உணவு எல்லாத்தையுமே தயார்படுத்தி கொடுக்குற இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். அதுக்கு தான் முதல் நாள் சூரிய பொங்கல் வைக்கிறோம். 2வது நாள் உழவுக்கு உதவுகின்ற கால்நடைகளுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது மாட்டுப்பொங்கல். 3வது நாள் காணும் பொங்கல் 2 நாள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு 3வது நாள் ரிலேட்டிவ்ஸை போய் பார்க்குறது, ஊரில் கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தங்கரைங்களுக்கு போய் பார்க்குறது, அதாவது சுற்றுலாத்தலங்களை போய் பார்க்குறது தான் காணும் பொங்கல். இந்த இயர் பொங்கல் எங்களுக்கு நல்லபடியாக பொங்குச்சு, நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பொங்கலில் இனிக்கிற வெள்ளை மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லா இனிமையும் வரணுன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஆஃப்டர்நூன் மாதிரி எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வச்சு படையல் போட்டு சாப்பிட்டு பொங்கல் இனிதே முடிவடைந்தது.